ஹலோ, இன்றைக்கி லெமன் ட்ரீ ரீபாட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். இங்கே கவ் மேன்யூர் கம்போஸ்ட் இருக்குது, அப்புறம் பாட்டிங் மிக்ஸ் இருக்குது. இந்த பாட்டிங் மிக்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா சிட்ரஸ்க்காக செப்ரேட்டாக அதுக்காக ஸ்பெஷலாக விற்கிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர், ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்காக ஸ்பெஷலாக விற்கிறாங்க இதுவும். ஸோ அப்புறம் பீட் மாஸ், இதெல்லாம் எதுக்குன்னா மாய்ஸ்சர் வந்து அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுக்கும், அதுக்காக தான் இது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 2 லெமன் ட்ரீ பிளான்ட்டுன்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு. ஸோ அந்த லெமன் பிளான்ட்டை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்ஸில் வந்து வைக்க போகிறோம். ஏன் மண்ணிலே வைக்காமல் பாட்டில் வைக்கிறோன்னா, இங்கே வின்டர் மந்த்ஸில் அப்போ உள்ளே கொண்டு போகணும், அதுக்காக இந்த மாதிரி பெரிய பாட்டில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம நல்லா ஆழமாக தான் வைக்கணும். இது அப்போ தான் ரூட்டு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் ரூட் பக்கத்துலேயே அந்த மாதிரி போட்டு தான் வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பெரிய பாட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டில் நல்லா பாட்டிங் மிக்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டிங் மிக்ஸ்க்கு அப்புறம் கம்போஸ்ட் நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணுங்க. இப்போ பிளான்ட் இப்படி ஸ்லோவாக அந்த நம்ம வச்ச பாட்டிலேருந்து எடுக்கணும், இப்படி வெளியே. கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு. இப்போ அந்த ரூட்டை சுற்றி நம்ம அந்த சிட்ரஸ் ஃபர்டிலைசர் போட போகிறோங்க. இது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்மெல்லாக தான் இருக்குது. இப்போ இந்த சிட்ரஸ் பாட்டிங் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஃபர்டிலைசர்னால அப்படியே போடுறோம். இப்போ எல்லா பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா செட் பண்ணிட்டோங்க. இப்போ பீட் மாஸ் மட்டும் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். பாருங்கள், பூ கூட ஒன்று வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். இனி பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு. ஸோ நம்ம எல்லாம் ரீபாட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பிளான்ட்டு. ஸோ நம்ம ரெகுலராக வாட்டர் பண்ணி சன்லைட் ப்ராப்பராக கொடுத்துட்டு அப்பப்போ ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிளான்ட்டு. அப்புறம் வின்டர் வந்தோன்னா எடுத்து உள்ளே வச்சுக்க வேண்டியது தான்.